பாண்டரன் கருணையினால வாழ்ந்து வரார். அவர்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது. இவர் சதா சதா பாண்டரங்க கிட்ட பக்தியில ஈடுபட்டு இருக்கிறதுனால உலக வாழ்க்கையில அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. சாமி சொல்வது போல அன்பாயிரு அடிமையாயிராது என்ன சுவாமி. என்ன அர்த்தம்னா, ஒரு தகப்பன் குழந்தை கிட்ட காட்ட வேண்டிய அன்பை காட்டத்தான் வேணும். குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யத்தான் வேணும். அதே போல தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யத்தான் வேணும். மனைவியோடு அன்பாக இருக்கத்தான் வேணும். அதே போல அவைகள் அப்பா அம்மாவிடத்தில் அன்பாக இருக்கத்தான் வேணும். ஆனால் அதே சமயம் அங்கே பாசம் என்பது கூடாது. அன்பாக இருக்க வேண்டும், அழுகையாக கூடாது. அது மாதிரி பக்தர்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்த. ஏன்னா இந்த குடும்ப அன்பர்கள்ட்ட உங்களுக்கு பாசம் ஏற்பட 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 பகவான் பாசம் குறைஞ்சு போயிடும். பகவானுடைய கருணை நமக்கு வேணும். ஆனா நம்ம பிறந்தத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டா நமக்கு ஏற்பட்ட கடவுளை செய்யத்தான் வேணும். அதை மறக்க கூடாது. ஆனால் அதே சமயம் இது ஒரு கடுமையான பாவம் செய்து கொண்டு பகவானிடத்துல பூர்ணமான பக்தி ஏற்பட்டு பகவானிடத்துல பூர்ணமான பாசம் ஏற்பட்டு அதில் நம்ம ஈடுபாடு பெற வேண்டும். அதுபோல வாழ்ந்தது வரார் கோரா கும்பர். ஒரு நாள் என்னாச்சு, மனைவி குழந்தைய பார்த்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வரையில விட்டு போறாள். குழந்தை தவிர குழந்தை போகும். கோராகுமார் மண்ணு பசிட்டு இருக்க, பாறை பண்றதுக்கு பெரிய சேது இருக்கு. அது நல்லா காலால புதிச்சுட்டே இருக்க வேணும். மூச்சு மூச்சு அதெல்லாம் சாஃப்ட் ஆக்க வேணும் அந்த மண்ணை. அப்பதான் பானை ஒழுங்கா பண்ண வரும். என்ன பண்ற, ஜெய 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 விட்டல பாண்டுரங்க, 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 விட்டல 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 பாண்டுரங்க. போயிட்டே இருக்க. அந்த பாட்டுக்கு நாமாவளி போக 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 தான் சேர புதிச்சுட்டு இருக்கோம். அது சேத்துல விளையாண்டு இருக்கோங்கிற அந்த மண்ணை முதிச்சுட்டு இருக்கிற ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. அந்த பாண்டரங்க கிட்ட பரிபூர்ணமான பிரேமையோட அந்த பாண்டரங்க நாமாவளி சொல்லிட்டே இருக்காங்க. விட்டல 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 பாண்டுரங்க, விட்டல 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 பாண்டுரங்க, விட்டல 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 பாண்டுரங்க, விட்டல 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 பாண்டுரங்க. அப்படின்னே இருக்க. அது குழந்தை தவற குழந்தை விளையாட்டு இருக்க. அப்பா பாடுறத பார்த்தோன்னே அது சந்தோஷம் தாண்டில அது தவந்து வந்துட்டே இருக்கு. தவந்து வந்து அந்த மண்ணு மேல ஏறி அதுக்குள்ள இறங்கிடுத்து. அவருக்கு தான் குழந்தை மேல ஏறது, கீழே தண்ணியில இறங்குறது, சேர்த்து இறங்குறது ஞாபகம் இல்லை. விட்டல 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 பாண்டுரங்க, 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 விட்டல 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 வி
கை வேற கால் வேற கோடு தெரியா போயிடுச்சு. அப்பவும் பாடிட்டு இருக்காரு. வெளியில போற மனைவி வந்துட்டு இருக்கா. விட்டல 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 பாடுங்க. மனைவி வந்துட்டா. வந்து பாக்குறா. குழந்தைய காணும். உள்ள போய் பாக்குறா காணும். வெளியே பாக்குறா காணும். சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இவங்க பாக்குறது ஞாபகமா இருந்திருக்கு. பார்த்தா மனைவி பாக்குறா. அந்த சேர்ந்த கை மேல காலு கருந்தையா பார்த்துட்டா. அவளை தாக்கல. பாடுறாங்க கட்டினா. கத்தனுடைய என்னாச்சு? காப்பாடுச்சு. ஒண்ணும் புரியல. திடீர்னு ஒரு பெரிய சட்டம் வருது. அவருடைய அந்த நில தாண்டி போய் கீழே பருடியும் உலக சிந்தனைக்கு வந்தாச்சு. வந்த பிரம்மபுருஷ மாதிரி நிற்கிறார் கோராக்குமார். மனைவி பதறா கடந்து, சுவாமி என்ன காரியம் பட்டு பதறா கடந்து, அப்பவும் அவருக்கு தன் நிலைக்கு வரல. பாட்டை நிறுத்தினார். அந்த பாடுற ஞாபகமா அந்த பிரம்மபுருஷ நிலையில அப்படியே நின்று இருக்கார். தான் மனைவி கத்துறதோ, தன் மனைவி நம்ம கூப்பிடுறதோ எதுவுமே சிந்தனை இல்லை. அவளுக்கு பொறுக்க முடியல. அவர் பூச்சி ஒரு ஆட்டின. உமக்கு புத்தி இருக்காயா, உமக்கு மனசு இருக்காயா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் அவர் வேலைக்கு வர. என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். பாரியா, ஒரு குழந்தை நீயே வச்சு முதிச்சிட்ட. முதிச்சு கை வேறு கால் வேறு ஆக்கிட்டையா அந்த குழந்தைய. அந்த குழந்தைய பானம் போயிட்டு பாருங்க அப்படின்னு கட்டலாங்க. எந்த தாய்க்கு மனசு வரும்? புறப்பலா கடந்து இந்த பாடுறங்க 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 சொல்லி இந்த பாடுறங்க ஞாபகமா இருக்கிறதால இந்த குழந்தை கொண்டு இந்த பாடல தூக்கி வீரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போய் பாடுறங்க பூஜை பண்ற பாடுறங்க இருக்கு. அது தூக்கி எரியத்துக்காக போற. போகும்போது என்ன பண்ற, அந்த பாட தொட்டினா பாரு அப்படி சொல்லி அடிக்க ஓங்கி கையில இருக்க அந்த ஓங்கி அடிக்கிறது போற. பாடுறங்க மீது ஆணை தொடக்கூடாதுங்கிறார். பாடுறங்கள் மீது ஆணை சொன்ன கையில கத்துக்க பாடுறங்க. அவருக்கு குழந்தை இல்லையா? அவருக்கு மனசு வராதா? அதுவரையில் பாண்டன் மேல இருந்த ஒரு மனுஷன் கீழ் உலகத்துக்கு வந்தாச்சு, உலகத்துக்கு வந்தாச்சு. தேக ஞாபகம் வந்துடுத்து, உலக ஞாபகம் வந்துடுத்து. வந்த உடனே என்ன ஆகுது, தன் குழந்தைய தானே போட்டு முதிச்சு சாகும்படியா பண்ணிட்டுமே வருத்தப்படல. காயக்கரு மீதே சாங்க துமி பாண்டுரங்க காயக்கரு மீதே சாங்க तुमी पांडुरंग काय करू. पांडुरंगा
मनमोहन नेत्र बरुणी पागिन काय पांडुरंग नेत्र बरुणी पागिन काय पांडुरंग நான் என்னடா சோதனை நான் என்னடா தப்பு பண்ணேன் பாண்டுரங்கா சோதனைக்கு ஒரு அளவில்லையா புலம்புற काय करू मी ते सांग तुम्ही पांडुरंग काय करू मी ते सांग तुम्ही पांडुरंग काय करू मी ते सांगा तुम्ही पांडुरंग काय करू मी ते सांगा काय करू मी ते सांगा काय करू मी ते सांगा तुम्ही पांडुरंग काय करू मी ते सांग तुम्ही पांडुरंग काय करू ते सांग तुम्ही पांडुरंग வேதனைப்படுற மனைவி ஒரு பக்கம் வேதனைப்படுற அந்நியது மனைவி தொட்டு சாப்பிட முடியல அவரால் பாண்டங்கள் மீது ஆணை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்ப அவ தொட்டு பண்ணின சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும் பாண்டங்கிட்ட அவ்வளவு பக்தி சத்தியத்துக்கு அவ்வளவு பெருமை கொடுத்தார் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த காலத்து சத்தியத்துக்காக அவன் கோபத்துல சொல்லிட்டாயா அந்த இறந்து போன வருத்தம் குழந்தை இறந்து போன வருத்தத்துல கோபத்தை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டா அப்படி புலம்புறா மனைவி நீ கோபத்தை சொன்னாலும் சரி தாபத்தை சொன்னாலும் சரி பாண்டங்கள் மீது ஆணை சொல்லிட்டே நான் மீற முடியாது தவிக்கிறார் தானே சமைச்சுக்கணும் தானே தண்ணி கொண்டு வரணும் தானே சேர் மதிக்கணும் தானே மண்பாண்ட செய்யணும் இந்த லெவல்ல இருக்க மனைவி பார்த்தா இந்த மனுஷன் இது மாதிரி இருக்க நமக்கு ஒரு தங்கை இருக்கா அட்லீஸ்ட் தங்கையாவது கல்யாணம் பண்ணி வைப்போம் அவளாவது சமைச்சு போட்டோம் அந்த கணவன் கிட்ட அவ்வளவு பக்தி ஏதோ குழந்தை இறந்து போச்சுன்னா சண்டை போட்டு பாடின தூக்கி மாதிரி போனாள் அவளுக்கு பாடின ஒரு பக்தி இல்லையா பக்தி உண்டு அந்த இறந்து போன தாபத்தால சொன்ன கூடிய வார்த்தை அது அவ்வளவுதான் ஆனா அவளுக்கு கடவுள் பக்தி இல்லாம இல்லை போற குழந்தை அடிக்கிறோம் விஷம் பண்ண அடிக்கிறோம் மருந்து சாப்பிட அடிக்கிறோம் அப்ப என்ன குழந்தை மேல வெறுப்பு அர்த்தம் குழந்தை மேல அது வெறுப்பு அர்த்தம் இல்ல அது குழந்தை நன்னா ஆகணும் நன்னா படிச்சு நன்னா முன்னுக்கு வரணும் அப்படியே நல்ல அபிப்பிராயத்தா அடிக்கக்கூடிய ஒரு அடியை தவிர நெடுமா குழந்தை மேல வெறுப்பு கிடையாது யாருக்குமே தான் பெற்ற குழந்தை மேல அது வெறுப்பு இருக்குமா எந்த அப்பனுக்காவது இந்த அம்மாவுக்காவது அது போலதான் ஆக அந்த மனைவி என்ன பண்றா நேர அப்பா ஊருக்கு போறா நடந்த கதை சொல்ற அப்பா கிட்ட அப்பா சம்மதிச்ச தன்னுடைய பொண்ண ஓராக்கம் கொடுக்கிறதுக்கு மெதுவா விட்டு வர சுவாமி நான் தவறு பண்ணிட்டேன் பார்த்துவோம் தான் நீங்களோ நான் தொட்டு சாப்பிட மாட்டேங்கிறேன் என்னால உங்களுக்கு எந்த விதமான உதவி இல்லாம இருக்கு ஆனா நீங்க பட்ட கஷ்டத்தை பார்த்தா எனக்கு மனசு வரல அதனால என் தங்கை இருக்கா
அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவ உங்களுக்கு உதவி செஞ்சு அப்படியாவது நீங்க நல்லபடி இருந்தா சரி அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிறார் கோராக்கும். அவர் அதுக்கும் பாண்டுறங்க ஏசுதாலும் பாண்டுறங்க. என்ன தன்னுடைய இச்சையிலே தன்னுடைய செயற்கையில எதுவும் நடக்கல, எல்லாமே அந்த பாண்டங்களுடைய செயல்கிறது பரிபூர்ணமா வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்க கூட பகாரவர். சும்மா வேறு வார்த்தைக்கு சொல்ற வார்த்தை இல்லை, எல்லாம் குண்டாதான் அனுபவிக்க சார். நம்ம என்ன சார் இருக்கு வாய சொல்லுவான், எவனா வெயிட்டவன என்னையா சொன்ன நீ உனக்கு என்னையாங்க அந்த இடத்துலயும் குருநாதர் பார்க்கறது விடபடிதானே இல்லை, வராது அந்த இடத்துல வந்துடும். ஆனா கோரா கம்பெனியால அப்படி இல்லை, நீ தர்ஷாதி வாட்டாளி எல்லாம் பாண்டங்கள் அர்ப்பணம் சொல்லி போகக்கூடிய சாமி அப்படி இருக்க. சோ மனைவி சொன்ன பாடுறாங்க அவளை சம்மதம் சொல்லிட்டு போயிட்டா, சொல்லி ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடத்துறாங்க. கல்யாணம் முடிஞ்சது, வண்டியில் ஏற்றி வச்சார். ஏறி திரும்பி கோராக்கு ஊருக்கு வர போற. வழக்கமா பொண்ணு தான் வண்டிக்குள்ள முதல்ல ஏறணும். வண்டி தெரியுமா உங்களுக்கு, மாட்டு வண்டி கொண்டு வந்து காத்துல அதுக்குள்ள பொண்ணை உட்காந்து இருக்க. இவர் வண்டிக்கு பின்னாடி இவர் உட்கார்ந்த கோராக்கும்ப. மாமனார் வாசல வழி அனுப்பி வந்துட்டு, மாப்பிள்ள என் பொண்ணை நீங்க நல்லா பாத்துக்கணும், என் முதல் பொண்ணை நீங்க எப்படி என்ன வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணை வச்சுக்கணும். பாண்டே கோராக்கு சிரிச்சுக்கின்ற பாடுறங்க உன் கருணை என்னடா சொல்லுவேன், எனக்கு குடும்ப சம்பந்தம் கூடாதுன்னு இவருடைய திருவிழாடு பண்றாடி மனசுல செய்து பாடுறாங்க. அதுக்கும் வண்டி போயிட்டு நேர ஊருக்கு வந்தாச்சு. முதல் மாதிரி நினைச்சிட்டு இருக்கா, சரி இனிமே சௌக்கியமா இருக்க போற நினைச்சிட்டு இருக்கா. அங்க வந்த முதல் மனைவி கூப்பிட்டு, உங்க அப்பா அப்படி சொல்லியிருக்காரு, பாண்டக ஆன வச்சுட்டார், ஒன்ன எப்படி நடத்தனோ அதே மாதிரி அவளே நடத்த சொல்லிவிட்டார். அதனால அவள் தொட்டாலும் சாப்பிட முடியாது, நீங்க ரெண்டு சௌக்கியமா சாப்பிட்டு ஆக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பாண்டகன் விளையாட்டு பாருங்க, என்ன இந்த கோரா கம்பல் மூலியமா அவன் என்ன விளையாட்டு பண்ண போறான் பின்னா அவ்வளவு விளையாட்டு பண்றான். அவரை வச்சுக்கிட்டு நாமதேவரை திருத்துறாங்க. நாமதேவர் தான் பக்தாகிரகன் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் தான் மராட்டி பக்தர்கள் முதல் பக்தர் நாமதேவர் தான். பாண்டகன் இவர் பாடினா அவன் ஆடுவான், இது கேட்ட கழி பதில் சொல்லுவான். சுந்தரமூர்த்தி நாயர் எப்படி சிவகிட்ட இருந்திருந்தாரோ அது மாதிரி நாமதேவருக்கும் பாண்டனுக்குள்ள தொடர்பு. ஈவன் அந்த நாமதேவருக்கும் பாடம் கற்கக்கூடிய அளவில் கோலாக்கக்கூடிய வாழ்க்கை அமையிருக்கு. அப்படி வருது ஒரு வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு நாள் தெரியாதமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். சத்தியம் பண்ணிட்டோம், சத்தியத்தை மேலே வச்சுட்டோம்னாக்க சரியா போயிட்டு பிளான் பண்றார். ஒரு நாள் அவர் கோராக்கு படுத்து தூக்கும் போது, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீ இந்த பக்கம் படுத்துக்கோ. நல்லா தூங்கிட்டு இருக்க சமயத்துல ரெண்டு பக்கம் கையை பிடிச்சிருப்போம். கையை பட்டுனாக்க சத்தியம் மீறின மாதிரி ஆயிடும். அப்புறம் அவர் ஒழுங்காயிடுவார் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கா. ரெண்டு மனைவிமார்கள் கோராக்கு போய் படுத்துட்டு இருக்க, ரெண்டு பக்கம் ரெண்டு மனைவி படுத்துட்டு இருக்கா. நல்லா தூங்கிட்டு இருக்க. தூங்கும் போது கோரா கும்பர் சொப்பனம் கண்ட. சொப்பனத்துல பிருந்தாவனம் வந்தது. அந்த பிருந்தாவனத்துல கோபிகள் நின்று இருக்கா. கிருஷ்ணன் நடுவில் நிற்கிறான், ராதியை நிற்கிறான். இல்ல ராசலில ஆடுறதுக்கா எல்லாரும் அழகா பாடிட்டு இருக்கா. அப்போ அங்க கோராக்கு வந்து பார்த்துட்டு இருக்க பிருந்தாவனத்துல. அவர் ராசலியை பார்த்து நிற்கிற. அப்ப என்ன ஆகுது, பரமேஸ்வர், பிரம்மா, தேவேந்திரன்
அவள தேவலோகத்தில் எல்லாரும் வர வந்து அவளும் இந்த ராசலில் கலந்துக்கா வந்திருக்கிறார். கோபிகள் பார்த்தா, ஓய் உங்களுக்கு இங்க வர எல்லாரும் வெளில என்ன சொல்றேன், நீ கோபிகளா இருந்தால் தான் ராசலில கலந்துக்க முடியும், வேற யாரும் உள்ள விட முடியாது, நோ அட்மிஷன். அவள பரமேஸ்வரன் கேட்கிறா, கண்ணனை பார்த்து கேட்கிறா, பிரபு என்ன அக்கிரமம் இது, இவ்வளவு அழகான ஒரு ராசலில் நான் கலந்துக்க வேண்டாமா? அவன் சொன்னா, கிருஷ்ணா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அதே கோபிகள் மாதிரி நீங்க வேஷம் போட்டு வந்துருக்கோ, உடனே கட்டிங்க, கட்டி நீங்களே வந்துருங்க, கோபிகளா இருக்கோ, உங்களுடைய அதிகாரங்களை காமிக்க விடாதீங்க. பரமேஸ்வரன் ஆட்டம், இந்திரன் ஆட்டம், பிரம்மா ஆட்டம், எவ்வளவு சரி, கோபி பாவத்துல கோபிகள் மாதிரி நீங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா கலந்துக்கிறாங்க. அவளுக்கு என்ன டக்குன்னு மனசை தரிச இச்சா மாத்திரம் வந்துருத்தா கட்டிவிட்டா. இதை கோராக்கு போய் பார்த்து அந்த ராசியில ஆரம்பிச்சு சந்தன சச்சு தனீல கேலித்தல் மணிக்குண்டலம் கண்டலு கஸ்கிருதசாலி ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே 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 கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே 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 கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே தீன பயோஜன பார பரேன கயம் பரியத்யதனம் கோபவரூபனு காயதி காதி துரங்கித பஞ்சமரம். ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே அறிந்திருக்காரு. கிருஷ்ணன் என்ன பண்றான், உள்ள உட்காந்து நின்று அவனும் ஆடுறான். காப்பு விலாச விலோல விலோச்சன கேளன கணிதமனோஜ ஜாயதி முக்த மதுரதி மதுசூதன வதன சகோ. ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே ஜெய ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே ராதே காபிக கோலத்தலே மில்தான புதுங்கி மகுஷி மூலை மண்டுள்ள மண்டுள்ள குஞ்ச கதம் பெற கஷ்டகலே நது. ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கிருஷ்ண பார்த்துட்டான். கோராக்கு போய் ஓரமா நிற்கிற. நான் சொல்றது கோரா கும்ப சொப்பத்துல பார்க்கிற சீன். கோராக்கு போய் ஓரமா நின்றுட்டு இருக்க. கிருஷ்ண பார்த்துட்டான். கோரா ஏன் விழலுக்கு நீயும் ஆடான? அவர் சொன்ன, கிருஷ்ணா நீ சொல்ற நியாயம்தான், பரமேஸ்வரன் பிரம்மாலாம் பட்ட அவசர நாயகரா உள்ள வருது. அவளால ஈஸியா புடவை கிட்ட வந்துட்டாங்க. நான் புடவை எங்கடா போவேன், என்ன பண்ணுவேன்? அரே அதனால அவளுக்குடா பக்தாளுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவள் எங்க வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம், அவளுக்கு என்னைக்கு இடம் விட்டுற அப்படின்னா ஒரு போய் எழுந்துட்டு பார்த்தா கிருஷ்ணன் ராதிய விட்டான், ஒலக முடிச்சு விட்டான். ஓ தனத்தன தாழத்தரளவலையாவலி கருத்தகன சம்சை. ஓ தனத்தன தாழத்தரளவலையாவலி கருத்தகன சம்சை. நசல தேசகடித்த பரஹரி நாயுவதி பிரசதி. ஓ நசல தேசகடித்த பரஹரி நாயுவதி பிரசதி. ஓ ராதே
கோதாக்கு கையை பிடிச்சிருந்தா அவர் சிரிச்சுட்டு ஆடிட்டு வரா. கிருஷ்ணன் கோதாக்கு கையை பிடிக்கிற நேரம் இருக்கு பாருங்க சொப்னத்துல. அந்த நேரம் தான் இந்த ரெண்டு மனைவிமார்களும் கோதாக்கு கையை பிடிக்கிறா. அடுத்தது கோதாக்கு கைய ஒரு பக்கம் ஒரு மனைவி பிடிச்சா, இந்த பக்கம் இந்த மனைவி பிடிச்சிட்டா. அவருடைய ஞாபகம் கிருஷ்ணன் கையை பிடிச்சிட்டு இருக்கிற ஞாபகத்தை அவர் இருந்திருக்காரு. அப்ப என்ன, கிருஷ்ண கையை பிடிச்ச அவர் போஜி ஒரு பந்தலாசம், ஒரு புன்முறுவல் ஏற்படுது. இந்த மனைவார்கள் பார்த்தா, ஓஹோ இந்த ஆளுக்கு நிஜமா தேவைப்படுறது நம்ம கையை பிடிச்சோட சந்தோஷம், ஆனா சிரிக்கிறாரு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அவர் சொப்பனத்தை பார்த்துட்டு சொப்பத்துல இருக்கிற கிருஷ்ணன் கையை பிடிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்கார். இவன் நினைச்சிட்டு இருக்கா நம்மளே அவர் கையை பிடிச்சிட்டோம் அதுக்காக இருக்க இவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த நிலையில இருக்கு. இப்போ லாசல்ல முட்டு போயிடுத்து, சொப்பனம் கலைஞ்சு போயிடுத்து. புடிச்ச கையை யார புடிச்ச கையை இன்னும் விட மாட்டேங்கிற. முழுசு பார்த்தா ரெண்டு மனுஷன் கையை பிடிச்சது. ஆகா சத்தியத்தை பிரிட்டுமே ஒரு அரோமனை கட்டி வச்ச ரெண்டு கையும் போட்டு வச்சு சத்தியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாயா. பாண்டவன் இதை விட சோதனை பண்ணுவா. கோதாக்கு சொல்லணும் ரெண்டு கையும் வட்டியாச்சு. தவிக்கிறாங்க. ஐயோ தெரியாது விளையாட்டுதான் போயிட்டு நாம நல்லதா நினைச்சோம். திருப்பி கோதாக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் பண்ணிடும். ஆனா சத்தியத்தை மீறினுங்கிற அளவில் அவன் வெற்றிட்டாரு. இப்படி பாண்டங்க சோதனை இப்படி பண்றேன், சோதனை சோதனை பண்ணிட்டு கடலா கலந்து காய கருமீதி சங்க துமி பாண்டுரங்க காய கரு தருணி சதா संत संग गावनी निर्मल अभंग भजन जी जहुनी मंग प्रेम रंगी नाचिनी काय पांडुरंगा काय पांडुरंग प्रभु धरुणी सदा संत संग என்னைக்கு சாதுக்கு சங்கத்தோட இருந்துகிண்டு காவனி நிர்மல அபங்க உன்னுடைய நாமங்களை பாடிண்டு பிரேம ரங்கி நாச்சினி காய உன்னை பாடிட்டு ஆடிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய எனக்கு என்னைக்குடா உன்னுடைய கருணை வரப்போகுது. காய பாடுறங்க அப்படி கலர்ற மனைவி கலர்ற பாடுறது பொருட்கள என்ன பண்றா. ஒரு சின்ன பையனா வரான் வந்து அன்னிலிருந்து கோதாக்கு தான் ஹெல்ப் பண்ணின்னு உட்காந்துருக்கான் தலைவிட்டு. இது மாதிரி சோதனை பண்ணுவாரு, இது மாதிரி வேலை பண்ணுவாரு. ஏன் பண்ணா தெரியுமா? அவன் பக்தியை கொண்டு வரதுக்கு. கடைசியில் என்ன ஆகுது, அந்த நாமதேவர் கேட்கிறார். நாமதேவர் என்ன பண்ற பாடுறது அது நியாயம் இல்லை அவனுக்கு அப்படிங்கிற நமதேவ கீர்த்தன கரி பிரேம பரதாத்த பாடுறங்க கை கால நியாயமா கேட்டார்.
அப்படி பகவான் விளையாடுறார். கருணாமூர்த்தி தான் பகவான். ஆனா அந்த கோராக்கும்பர் மூல பக்தி வழி கொண்டு வரதுக்காக ஏற்பட்ட லீலைகள் பல நிமிஷம் பண்றான். அதேதான் பண்றான் ஜெயதேவர் வாழ்க்கை. ஜெயதேவர் என்ன பண்ற, ராஜாவோட நிலப்படி பேசிட்டு இருப்பார், நல்ல காரியங்களா பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வெட்டு போக முடியாது, கையை கெல்ல காலம் இல்லை, ரெண்டு வெட்டி போட்டு கோரா கும்பர் கேஸ் தான். அவருக்கு கை மட்டும் வெட்டப்பட்டு இருக்கு, இவர் காலம் இல்லை. அப்படியே உட்காந்து இருக்க ராஜாட்ட கேட்கிற ஒரு நாள், என்ன பண்ற, நாட்டுல நிறைய தர்மங்கள் செய்ய வேணும், இருக்க சாதுக்கள் எல்லாரையும் கூப்பிட்டா வாழ்க்கை நல்ல வெகுமதிகள் அடிச்சு நிறைய சாப்பாடு போட்டு சன்மானங்கள் பண்ணி நாடு சூட்சமா இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு காரியம் செய்வோமே அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் சொல்லிட்டு இருக்கார் ராஜா கிட்ட. சாத சந்தோஷம் பிரபு, நான் நினைச்ச நீங்க சொல்லிட்டு ரொம்ப நாளா செய்ய நாட்டில் இது மாதிரிலாம் பண்ணி, அதாவது பெரிய நாளா மாதிரி பண்ணுவோம், சாதுக்கள் எல்லாரும் கூப்பிடுவோம், நாம சங்கீதம் நடக்கட்டும், பொண்ணு நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், அவளுக்கு சாப்பாடு போடுவோம், கஷ்டம் எல்லாருக்கும் சம்மானங்கள் பண்ணி எல்லாம் பண்ணுவோம், அவன் கேட்கறத கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ராஜாவும் சொல்றான். சரி தண்டோரா போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அந்த நாள்ல எல்லாரும் கூடிட்டா அம்மக்கெல்லாம் மேல நடந்துட்டு இருக்கு. ராதே ஷாம் 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 ராதே 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 ஷாம் ராதே ஷாம் ராதே ஷாம் ராதே 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 ஷாம் ராதே ஷாம் ராதே ஷாம் ராதே ஷாம் ராதே Radhe Shyam 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 Radhe அப்படி எல்லாரும் நாமாவளை பாடிக்கிட்டு பெரிய மழை நடந்துட்டு இருக்கு. சாதுக்கள் எல்லாம் சாப்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் சன்னியாசிகள், பூரா சன்னியாசிகள், சாதுக்கள் எல்லாரும் வந்திருக்காதுல. தேவர் வெட்டி போட்டு 4 பேர் உண்டு. எவன் காலி கை கால் வெட்டி போட்டு தேவர் கொண்டாடிச்சு போனாங்களோ அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, தேவருக்கு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வெட்டி போட்டாச்சு, அவன் எந்த வருமானம் செஞ்சிருக்கான். கையை வெட்டாச்சு, காலை வெட்டாச்சு, நாளை கேட்க பள்ளக்கால தூக்கி போட்டிருக்கான். அவளுக்கு தேவ ஞாபகமே இல்லை. அவளுக்கு ராஜா ஏதோ சாதுக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போஷணை பண்றான், நாமளும் போய் வருமானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு அந்த 4 சாதுக்களை வந்துட்டான். சாதுக்கள் வேஷத்துல வராம 4 திருடர்களும் அப்படி வேஷத்துல வந்துட்டு அவளை சேர்ந்து சாப்பிட்டு எல்லாரும் பண்றான். தப்பு தாளப்பட தெரியாது. ராதேஷாம் 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 அவன் தப்பு தருவா தாளம் போட்டு
ஆனா அதனால கூட்டத்தை கவனிக்கல யாரும். அப்படி போயிட்டு இருக்கு. சாப்பாடுலாம் முடிஞ்சது. எல்லாருக்கும் ராஜா விமானம் கொடுத்து வர. அதுக்காக ஜெயலலிதா என்ன பண்றார், ஒரு மேடை ஜெயலலிதா உட்காந்து வச்சு தான் பக்கத்தில் நின்று என்ன விமானமோ அதை எடுத்து ஜெயலலிதா கை கொடுப்பார். ஜெயலலிதா எடுத்து கொடுத்துட்டு இருப்பார். இந்த சாதுக்கள் அந்த திருடர்கள் 4 பேரும் அதுல விஷயம் இருக்கிறார். அங்கே நூல்கள் பார்த்தா நம்ம காரியம் காது வெட்டி போட்டு அந்த ஆள் மறுக்கிறாரு அப்படின்னு அங்கே கவனிச்சுட்டா. லைன் வந்துட்டே என்ன பண்ணா, நம்ம இந்த மாதிரி நாடா நடத்த காரணமே நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆள் பண்ணிருக்கான் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். கிட்டக்க போனோம், நம்ம 4 பேரும் மாட்டினோம். அவன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவன் மூடி என்ன தெரியும். நம்ம என்னதான் சன்னியாசி வேஷம் போட்டாலும் நம்ம மூஞ்சி காட்டி கொடுத்துரும். அதனால என்ன பண்ணலாம் நீ பிளான் பண்ணாங்க. நம்ம வெகுமான ஒண்ணு வேண்டாம், ஓடுவோம் ஓடுறான். திடீர்னு லயன்ல இந்த 4 சாதுக்கள் ஓடவே ஜெயலலிதா பார்த்து, ராஜா கூட என்னாச்சு அவளுக்கு, ஏன் ஓடுறா, போய் புடி அடிச்சுட்டு அவளை, அவளுக்கு நம்ம என்ன வேணுமோ கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஜெயலலிதா. உடனே ராஜா என்ன பண்றான், அந்த சேவைகளை கூப்பிட்டு அவளை அடிச்சுட்டு சொல்லி கூப்பிடுறான். சேவைகள் பின்னால ஓட, அவ முன்னால ஓட, அவ நினைச்சிருக்கா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க, நம்மளை பிடிச்சிட்டு வந்து சேவைகள் வந்து என்ன அர்த்தம், போலீஸ்கார ஓடி என்ன அர்த்தம் புரியுதானே அர்த்தம். போலீஸ்கார என்ன விமானம் கொடுக்க கூப்பிட போறாங்க. அவளுக்கு இவ ஓட அவ ஓட ஒரு மாதிரியா ஊர் எல்லைகிட்ட போகும்போது அந்த சேவைகளை அவள் புடிச்சிட்டான். புடிச்சு அவள் நிற்கிறா. சேவைகள் நடிச்சிட்டு இருக்கா. அவ வந்து சாதுக்கள் நடிச்சு பேசுறா, சுவாமிகளே ஏன் நீங்க ஓடுது, உங்களுக்கு என்ன வெகுமானம் வேணுமோ நாங்க கொடுக்க போறோம், நீங்க ஓட வேண்டாம், அப்படி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்கிறா. அவன் சொல்றான், நாங்க நிஜமான சாதுக்கள் இல்லை, நாங்க வந்து பக்கத்து நாட்டு ராஜாவோட சேவகர்கள். நாங்கெல்லாம் 4 பேர். அந்த பக்கத்து நாட்டுல இருந்தா இந்த ஆளு இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காரு. அவர் பேர் தெரியாது அவருக்கு. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காரு. அவர் இந்த பக்கத்து நாட்டில் இருந்தவர். ராஜா என்ன பண்ணாங்க கிட்ட, அவர் தப்பு பண்ணிட்டார், பெரிய அபாண்டமா தப்பு பண்ணிட்டார். அதனால இவரை கொண்டு போய் சிறைச்சாலை பண்ணி அவன் வெட்டி போட்டுடுவோம் அவரை இருந்து அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. நாங்க அழைச்சு வந்தோம். ஆனா அவர் பார்த்தா ரொம்ப சாதுவா இருந்தார். அதனால அவரை உயிரை போக்குறதுக்கு மனசு இல்லை. அவர் கையும் காலையும் வெட்டினு சொல்லி போய் சொல்றான். பூமாதேவி பார்த்தா அதுக்கு மேலே அவளை உலகத்துல வைக்க கூட தீர்மானம் பண்ணா. அப்படியே பழந்தது 4 பேர் உள்ள போயிட்டார். அதுக்கு மேல பூமிக்கு அது மாதிரி அவ்வளவு அக்கறம் பண்ணின ஒரு அசாமியை வச்சு கூடாதுன்னு சொல்லி பூமி அதை உள்ள தள்ளிட்டார். அது மாதிரி நல்ல சாதுக்களை தான் பண்ணினா அது மாதிரி வரும். தெய்வம் சும்மா விடாது. அவ பண்ணின அக்கிரமத்துக்கு உடனே அப்பவே அக்கிரமம் அதுக்கு கிடைச்சது ஜெயலலிதா காலத்துல. இப்ப கலி முத்திரை கேட்டா லேட்டா கிடைக்கும். அவ்வளவுதான். பண்ணினவாள் சும்மா விடாது. அது மாதிரி நல்ல சாதுக்கள் ஏதாவது பண்ணினவாளுக்கு அது மாதிரி கிடைக்கும் நிச்சயம். அது மாதிரி ஆயிடுத்து. சேவை பிள்ளையார் வந்தாக இருந்து ஏதோ கேட்டார், என்ன ஆச்சு அவள் 4 பேர் எங்கன்னு கேட்டார். நடந்த வித்தியாசத்தை சொன்னா ஏதோ தாங்கல. ராஜாவை உடனே கூப்பிட்டு நிறுத்து, நம்ம 2 பேரும் உடனே போவோம். போய் அவ காலை விழுந்து அவளை எப்படியா எடுத்துணும். அவ கீழே பள்ளத்துல விழுந்தா சுவாமின்னு போய் பார்த்துடுமா. நேரம் ஓடுற அந்த இடத்துக்கு ஓடுனா கீழே பள்ளத்துல பூமி இது பண்ணி கிடக்கு. கிருஷ்ணா என்ன அக்கிரமம் இது நியாயமா சொல்லி அவசப்படுற. 2 பேரும் பிராரம்பிக்கிறார். அப்போ பகவான் பார்த்தா சாட்சாத் பரமேஸ்வரன் வந்து நிற்கிறான் அந்த இடத்துல.
ஜெயதேவா, உன்னுடைய கருணைக்காக நான் நிச்சயம் அவள் இது பண்ணுவேன். ஆனால் அவ பண்ண அக்கிரமத்துக்கு இது போராது இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறது. பிரபு, தப்பு பண்ண மன்னிக்கிறதாப்பா உன்னுடைய கருணை. அதாவது என் மனுஷன் ஆடுங்கிறார், மன்னிக்கிற நான் கீழே விழுந்து சொல்லி கீழே விழ போற. ராஜா பார்த்தா தங்களை குருநாதர் கீழே விழுந்து தான் பார்த்தா நான் எதிர்பார்த்த அவன் கீழே விழ போறான். பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் மேல தூக்கி அவர் கையை கால் வர முடியாது வந்து ரெண்டு பேரும் அப்புறம் பின்னால் அரண்மனைக்கு வரா. அது அப்புறம் அவளுக்கு நல்ல கதி கிடைக்கிறது. அது மாதிரி ஏழு வாழ்க்கையில் எடுத்து பார்த்தேன்னாக்க எப்படி கோரா கும்பருக்கு அந்த கை கடிச்சதோ அதே மாதிரி பகவான் என்ன பண்றான், இவருடைய பக்தி வெறும் பாட்டு எழுத பக்தி தான். நிஜமா ஹியூமன் பீயிங் கருணை காட்டுறாரா? அந்த மனப்பான்மை இருக்கு அவருக்கு? இல்ல தாம் பண்ணி தப்புக்கு வைரம் பண்ணிட்டு வருவே வைராக்கியம் அது மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணு பாக்குறாரா? அவர் மனசு எப்படி இருக்குன்னு பகவான் டெஸ்ட் பண்றார். அப்ப ஜெயதவர் கேட்கிற, பிரபா என்ன காரணம், இது கை கால் வெட்டுப்படுவானே, அது உன் பூர்வ ஜென்ம விசேஷம் தான். என்ன சொல்றேன், நீ பூர்வம் வியாசா இருந்தோ, வியாசா இருந்தபோது நந்தி பகவானுடைய சாபம் பெற்றீங்க. நீ அந்த சாபத்தினுடைய ஒரு கொடுமைதான் ஒரு கை கால் வெட்டப்பட்டது. சாபத்தில் விடுவான் கை கால் வெட்டப்பட்டது. ஆனால் நீ இந்த ஜென்மால பண்ணின ஒரு சுகிருதம், சதா சதா கிருஷ்ண தியானத்தை இருந்துட்டு நீ பண்ணின ஒரு கருணை, நீ ஜனங்களுக்கு எல்லாரும் கருணை காட்ட வேணுங்கிற நல்ல எண்ணத்தோட இருக்க ஒரு நல்ல பக்குவமான மனசு எல்லாம் சேர்ந்து உனக்கு இது மாதிரி ஒரு ஆராதனை பண்ண சொல்லி பகவான் சொல்லி, அதுக்கப்புறம் ஜெயதேவர் திரும்பி அரண்மனைக்கு போய் பத்மாவதியும் ஜெயதேவரும் சேர்ந்து அங்க அரண்மனை இருந்துட்டு இருக்கான். माधव समीपम प्रविशरादि माधव समीपम प्रविश गुरुमुरा मंगल सदा माधव समीपम माधव समीपम प्रविशरादि माधव समीपम प्रविश गुरुमुरारी सदा माधव समीपम प्रविश मंडुदर कुंदर सदने माधव समीपम प्रविश नव पवन शोकदल शयन
பவன சுரபிஷேக மாதவ சமீபம் பத்மாவதி சுகதமாயே தேவகவிராஜராஜே மாதவ சமீபம் என்னது பத்மாவதி சொல்றா, சுவாமி இந்த கல்பனை பிரிச்சு வச்ச லட்சணம் போதும். என்னைக்கு நீங்க ராதையை பிரிச்சு காமிச்சேடோ அந்திலேருந்து கட்டப்பட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாதிரி நம்ம கட்டணம் தீர்ந்தது, ஒரு மாதிரி ஆச்சு. குரு கிருப்பையில ஒரு கை காலம் வந்துருச்சு. இனிமேயும் அவளை பிரிச்சு வேண்டாம். அந்த விலகத்தாம என்னங்கிறத நானும் உணர்ந்துட்டேன், நீங்களும் உணர்ந்தாச்சு, ராதியும் உணர்ந்தாச்சு, கிருஷ்ணனும் உணர்ந்தாச்சு. அதனால மரியாதை சேர்த்து வைக்கும். அதனால என்ன பண்ற ராதை என்ன பண்றாளா, அந்த நிக்குஞ்சத்துக்குள்ள போற. பிருந்தாவனத்துல ஒரு நிக்குஞ்சம் சொன்னாக்க ஒரு பெரிய ஒரு கந்தவரத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும். அந்த ஊஞ்சலுக்குள்ள ஒரு பெரிய மேல வந்து ஒரு இது போட்டிருப்பான், செடியிலேயே வளர்ந்துருப்பான். இப்ப என்ன பண்ணல, அது மாதிரி பண்ண. அந்த நெக்குஞ்சத்துக்குள்ள கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கானா. சகி என்ன பண்றா, பிரவிச ராதே ராதே உள்ள போ உள்ள போ சொல்லி சொல்றாளா. அந்த ராதே உள்ள வராளா, உள்ள தயங்க பண்றா. உள்ள வரத்துக்கு வெக்கமாவும் இருக்கு. தான் வந்து அவன் வெளில போ சொல்லி இந்த கூட்டம் நடந்திருக்கு. அதை எப்படா திரும்பி உள்ள போறதுங்கிற ஒரு பக்கம் சஞ்சாரம், குத்த உணர்வு. ஒரு பக்கம் என்னன்னா, ஆஃப்டர் லாங் செப்பரேஷன் அது சேர போறவங்க ஒரு தவிப்பு உள்ளுக்குள்ள. அது வேற உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த தவிப்போட தயக்கமா உள்ள போறதுக்கு பயந்து போயிட்டு இருக்கா. அதாவது அந்த குருநாதன் கிட்ட சிஷ்யனுடைய ஒரு தொடர்பு பாருங்க. சதா சர்வதா குரு குரு குருநாத குருநாதா 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 சொல்லிட்டு இருக்கிற ஒரு சிஷ்யன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் குருநாதன் வேறு தான் வேறுங்கிற துரியாயத்தில் இருந்திருக்கான். குருநாதன் வேறு தான் வேறுங்கிற துரியாயத்தில் ஆரம்பிக்கிறது குரு பக்தி. அந்த குரு பக்தி மேல போக 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 என்ன ஆகும்னா, குருநாதன் நெருங்கத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து 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 சந்தர்ப்பங்களை உள்ள போறதுக்கு முயற்சி பண்றான். மூணாவது ஸ்டேஜ் என்ன, குருநாதன் கூப்பிடுறான், உள்ள வாடாங்கிறான், சிஷ்யன் கிட்ட போறான். அப்ப அவன் நிலை என்னமா இருக்கும் வருவோம். எந்த குருநாதர்கிட்ட தான் சேரணும்னு சொல்லி நினைச்சானோ, எந்த குருநாதனுக்காக காத்துட்டு இருந்தாரோ, எந்த குருநாதன் நம்மளை கூப்பிடுவார் 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 எதிர்பார்த்து உட்காந்து இருந்தாரோ, அந்த குருநாதன் கிட்ட போறோங்கிற ஒரு எண்ணம் வந்தோன்னா அந்த சிஷ்யனுடைய மனது தாபம் எப்படியா இருக்கும். அந்த தாபத்தை வந்திக்கிறாரியா ராதியுடைய மனசு அப்படி இருக்குங்கிறார். பரமாத்மா இருக்கிறான், ஜீவன் உள்ள போறது. அது ஜீவாத்மாவுடைய நிலை என்னமா இருக்கும் சொல்லி காமிக்கிறார் ஜெயதேவன். அதே நிலைதான் சிஷ்யன் குருநாதன் போன. அப்படி போன என்ன ஆகுமா, குருநாதன் ஐக்கியமான உடனே அதுக்கப்புறம் தான் சிஷ்யன் அவன் குருங்கிற ஞாபகமா இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அதான் சாகியமான நிலை. சாரோக்கியமான நிலை இருந்து சாமிப்பான நிலைக்கு வந்து
சாரூப நிலைக்கு போய் கடைசியில் சாயுஜமான நிலைக்கு உள்ள சேர்ந்துடா உள்ள. அதான் அத்வைதம். பிரிஞ்ச ஒளி மயில் ஒளியோடு சேர்ந்து பிரிஞ்ச ஒளியானது திரும்பி மூல ஒளியோடு சேர்ந்து ஜீவனாக உள்ள ஒரு ஒளியானது பரமாக உள்ள ஒளியோடு சேர்ந்து இத்த தத்துவத்தை காமிக்கிறார் ஜெயதேவன். ராதேங்க ஒரு உருவத்தை வச்சு அது மூலியமா நமக்கு போதனை பண்றார். நீ ராதை இருந்த மாதிரி நீ இருந்தேன்னா, ராத கிருஷ்ணன் இருந்த மாதிரி நீ பக்தி பண்ணினேன்னா, ராத கிருஷ்ணன் இருந்த மாதிரி சதா சர்வதா கிருஷ்ண தியானத்தை இருந்திருந்தேன்னா, ராத கிருஷ்ணன் இருந்த மாதிரி பயிர்கா கிருஷ்ண ஞாபகத்திலே அவர் இருந்திருந்தால அது மாதிரி நீ குருநாபகத்தை இருந்திருந்தேன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் நீ குருநாதத்தை உண்டு செய்யல. அதுதான் குரு பக்தி. அந்த குரு பக்திக்காக தான் நம்ம இயங்குறோம். அப்படி இதை ஏதாவது காமிக்கிறார். ராதேங்கிற ஒரு உருவத்தை வச்சு காமிக்கிறது. அது சகிங்கிற ஒரு கேரக்டர் உண்டாக்கி அது மூலியமா குருநாதர் சேர்றதுக்கான வழி சேர்க்கிறார். பரமாத்மா சேர்ந்து வழி காமிக்கிறார். சேர்த்தா என்ன ஆகுதான், சாதசாத்வசசானந்தம் கோவிந்தே லோலலோச்சன சிஞ்சான மஞ்சு மஞ்சி ரவிவே நிவேஷனு ராதா பதன விலோகன விகசித நிதிகரிகா ஜலநிதிமிவ விலுமண்டல தர்ஷன தரணித குங்க அந்த ஜீவாத்மா பரமாத்மா சேர்ந்த ரெண்டு ரசமா இருக்கும். ஏக ரசம் ஆயிடுச்சு. எப்படி வராள ராதே அப்படியே உள்ளுக்குள்ள நுழையும் போது தேவ கற்பனை பாருங்க. அட்ட சக்தி ராதைக்கு உண்டு. அந்த அட்ட சக்தி சேர்த்து வராளாம். செட்டல் ராத வர அவ உடம்பு அவன் சகஜவே இருக்கும். சகப்புன்னா இந்த மாதிரி சிறப்பா இருக்காது. அப்படியே மஞ்சள் கலந்து சேர்த்து அப்படி அழகா இருப்படா. தலைய பத்திரத்தை போட்டு உடம்பு போல சர்வாபன் மோஷியா இருக்கா. பராசக்தி ஆச்சு. ராஜராஜ அம்பா ஆச்சு. அவன் அழகு கேட்கணுமா? அப்படி அழகா வந்து இருக்காளா. கிருஷ்ணன் திக்குள்ள உட்காந்து இருக்கான். அக்கைகள் கூட வரா. போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா சொல்லி மெதுவா கால அப்படி இழுத்து நடந்து வராளா. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வந்து வர 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 கிருஷ்ணன் பொருட்கள என்ன வண்டிகளுக்கு சீக்கிரம் வரக்கூடாதோ அப்படியே ஒரு முறம் கிடைக்கிறார். முறைச்சோட என்ன அவ சும்மா ஆரமம் மன்னதர ஆரமுரசி கதனம் பரில என்ன பண்ற கையில ஹாரம் வச்சிருக்கா மாலை வச்சிருக்கா. அவளை திமிரு முடிச்சு போதானே இவனுடைய கிருஷ்ணன் சும்மா இருக்கா. அவன் படம் பார்த்தான். அந்த மாலை வச்சிருந்த என்ன வச்சிருந்த எவ்வளவு இருக்கிற பட்டம் இருக்கா ஞாபகம்
திருப்பி வேலை காமிக்கமான்னு அப்படி காமிக்கிறான். இந்த மாலை வச்சுட்டு பார்த்தா ஓஹோ அப்படி சமாச்சாரம் இன்னும் ஞாபகம் செஞ்சுக்காரு என்ன பண்றான். என்னாரு பார்த்தா ஓ இவகிட்ட இப்படி பண்ணக்கூடாது சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். கொஞ்சம் சீட்டு விட்டு பாக்குறான். என்ன பண்றான், பாலையோட வச்சுட்டு இருக்காள கை கட்டு இப்படி இருக்கு, கை தலைக்கு கீழே கை விட்டு வந்து இருக்கு. தலை கைக்கு மேல இந்த வாய்க்கு மேல தலை வெளியே நிற்கிறது, கை எப்படி நிற்கிறது. வெந்தேங்க என்ன பண்ணா லேசா கண்ணடிச்சான். கண்ணடிச்சோன்னா அவனுக்கு கையில நடுக்க ஆரம்பிச்சு. கை நடுக்கத்துல மாலை நடுங்குறது, மாலை ஆடுறது, வேற ஊத்துறது. வேற பட்ட உடனே தலங்கெல்லாம் பட்டு பயிர போட்டு லோலாக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அது லேசா அது மேல படுறது. பட்டுட்டு இந்த மாலை வெள்ளை ஜரிக மாலை இருக்கா, இந்த ஜரிக மாலை வழியா இந்த கிளார் வந்து நேர கிருஷ்ணமலை படுறது. அவன் எப்படி இருக்கான், நீல கலர்ல இருக்கானா. நீல கலர்ல இந்த சிவப்பு மஞ்சள் இதெல்லாம் கலந்து உள்ள போனோம்னா அது துடிக்கிறான். ஷாமள மிருதுல மண்டலம் அது கதையோ நீல அப்படியாக ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச கிருஷ்ணன் ஆதியும் சந்தோஷமா இருக்காடா. என்ன பண்றாங்க நாளைக்கு பார்க்கிறோம். தாழ்வில்லாத தன்மையும் सद्गुरुमूर्ति की सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन सद्गुरुनानंद मूर्ति की हरिदास महाराज की समस्त साधु मंडल की हरिनाम स्मरण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण नाड़ी पर